மதராசி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போறோம். மதராசி இந்த ஒரு படத்த செப்டம்பர் 5 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் கன்னடா அப்படி சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியா படமா தான் இந்த ஒரு படத்த தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்துக்குமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவும் செய்யுது. இன்னுமே இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் முடியவும் செய்யல. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கு. முக்கியமா இந்த ஒரு படத்துக்கான லுக் வந்து பொறுத்தவரைக்கும், இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் வந்து கிடையாது. பட் ஜஸ்ட் வந்து சொல்றேன். இந்த ஒரு மதராசி படத்துல எஸ்கே ஒரு லுக் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாடி வச்சிருக்க ஒரு லுக்ல தான் எஸ்கே இருக்கவும் செய்வாரு. எஸ்கேவோட போர்ட்ரிஷ்ஷா இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டீசர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட, சிவகார்த்திகேயன் வந்து பியர்டு தான் வைக்க வச்சிருப்பாரு. ரொம்ப லாங்கான ஒரு தாடி வைக்க வச்சிருப்பாரு. ஸோ இந்த லுக்ல தான் கன்டினியூஸா ஷூட் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. இடையில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் வந்து சிக்காந்தர் படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிக்க வச்சுறாரு. அந்த ஒரு படமும், இந்த ஒரு படமும் சைமல்டேனியஸா தான் ஷூட் வந்து பண்ணிட்டு வராரு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் வந்து பண்ணணும். ஏன்னா, அந்த ஒரு படத்த மார்ச் மந்த் ரிலீஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு படத்துக்கான மதராசி படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டாப் வந்து பண்ணிட்டு, அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்க ரெஸ்யூம் பண்ண வச்சாரு. நம்ம சல்மான் கானோட படத்த ரெஸ்யூம் பண்ணி, அந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இந்த கேப்ப நம்ம வந்து வேஸ்ட் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க வச்சாரு. ஸோ அந்த ஒரு படத்துக்கான லுக் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். கிளீன் ஷேவ், மீசை மட்டும் வச்சிருந்த லுக். ஸோ அந்த ஒரு படத்துக்காக மீசை ஃபுல்லா தாடிலாம் வந்து ஷேவ் வந்து பண்ணிட்டாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பராசக்தியும் வந்து பாதியில நிக்கவும் செய்யுது. இன்னும் ஒரு 40 டேஸ் ஷூட் தான் பேலன்ஸ் வந்து இருக்கு பராசக்தி பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு சிக்கந்தர் படம்லாம் ரிலீஸ் ஆகி, அந்த ஒரு படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் வந்து இந்த ஒரு படத்துக்கு வராரு. மதராசி படத்துக்கான கிளைமாக்ஸ் ஷூட்டுக்கு வரும்போது, நம்ம சிவகார்த்திகேயன் பியர்ட் வளர்க்கவும் செய்யணும் இல்லையா? தாடி வளர்க்கவும் செய்யணும் இல்லையா? ஸோ இப்போ டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேக் பியர் வச்சு தான் இப்போ ஷூட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜஸ்ட் சொல்றேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. இதே தான் நம்ம விஜய் சாருக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சும்மா அப்படி சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் இந்த வாரம் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இந்த வாரம் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அனௌன்ஸ்மென்ட் அண்ட் அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க. அப்படியே இந்த வாரம் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அனௌன்ஸ்மென்ட் குடுக்காட்டியும், அடுத்த வாரம் இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அனௌன்ஸ்மென்ட் குடுத்து, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ண போறாங்க. அதுல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. அடுத்த வாரம் கண்டிப்பா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள டீம் ரிலீஸும் பண்ண போறாங்க. அண்ட் செப்டம்பர் 5 இந்த ஒரு படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியன் படமா தியேட்டர்ஸ்ல ரிலீஸும் பண்ண போறாங்க.